எல்லாரும் வந்துட்டீங்களா? பாடத்தை ஆரம்பிப்போமா? என்னப்பா அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள், அதனால பாடத்தெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு மிட்டாய் கொடுத்துறேன். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. உட்காருங்க, உட்காருங்க, உட்காரு. இப்ப நாம நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரை பத்தி படிக்க போறோம். அவர் யாருன்னு உங்களை யாருக்காவது தெரியுமோ? வெரி குட். அப்படித்தான் ஆர்வமா இருக்கணும். சொல்லு. நான் அத சொல்ல வரல சார். இனிப்புல ஈ உட்கார்ந்திருக்கு, வரட்டவா? ஈ உட்கார்றது இருக்கட்டும், முதல்ல நீ உட்காரு, இல்லன்னா ஒன்ன வரட்டிடுவேன். மகாத்மா காந்தி பிறந்தது திருநெல்வேலி அல்வா கடையில தான் சார். திருநெல்வேலி அல்வா கடையில தான் சார் ஸ்வீட் வாங்குனீங்க. இல்ல, முனியாண்டி விலாஸ்ல வாங்கினேன். என்னங்க சார் நீங்க முனியாண்டி விலாஸ்ல இதெல்லாம் வைக்குதா? உட்கார்றா. இந்த பாருங்க, இதெல்லாம் என்னால தாங்க முடியாது. எல்லாரும் மனசை ஒரு நிலைப்படுத்தி எதுல கவனத்தை செலுத்தணுமோ அதுல செலுத்தணும். எல்லாரும். குமார், நான் உன்னை சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இல்ல இல்ல சொல்லு. உனக்கு சுத்தமா அறிவே இல்ல. என்னடா பசங்களுக்கு இருக்கு? ஆமா, அவங்களுக்கு தெரியாத இருக்கும். ஏன்பா இவங்க எல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுதோ பூந்திய முன்னாடி வச்சுக்கிட்டு காந்தியை பத்தி கேட்டா எவன் பதில் சொல்லுவா? எனக்கே பூந்தி பக்கம் தான் கவனம் போகுது. கொஞ்சம் எடுத்துக்கவா. நீயே இப்படி பேசினா சின்ன பசங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள், ஒரு நல்ல விஷயத்தையாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் ஆர்வத்தோட வந்திருக்கேன். சரி, நீயாவது சொல்லு. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? சொல்லு, கேளுங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? சொல்லிட்டேன். என்னடா மானத்தை வாங்குற? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? சொல்லு. எனக்கு தெரியாது. சத்தியமா நான் இல்லப்பா. சார் சார் என்னங்க சார் நீங்க? அவர்தான் இல்லங்கறாரே, விட்டுருங்க சார். எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. பசங்களா வாங்க வாங்க. நான் சாப்பாடு தரேன். பார்த்தாலே தெரியல பொண்ணுன்னு. கண்ணை மூடிக்கிட்டாலே தெரியுது பொண்ணுதான். என்னப்பா இதுக்கு தானா என்ன முட்டாய் கொடுக்க சொல்லிட்டு நீ எங்க முட்டாய் திங்கிறியா? இல்லடா, மீனை பிடிச்சது, அதை நான் பிடிச்சேன், விட்டுட்டேன். ஏன்பா இந்த மீன் விவகாரத்தை இதே மாதிரி கட்டி பிடிச்சு நாங்க விசாரிக்க மாட்டோமா? கட்டி போடு. என்னடா நீ விசாரி, எனக்கு என்ன பண்ணுது? விசாரி விசாரி விசாரி, தொடாம விசாரி. ஏமா, நீ இந்த ஏரியாவுக்கு புதுசா? பார்த்தா புதுசா தெரியுதே. நான் சொல்றேன் சார், வசந்தி அக்காவும் இவங்க தாத்தாவும் இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு வாரம் தான் ஆகுது? அதுக்குள்ள ஒட்டிட்டீங்களா? இங்க வர சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டா அது தெரியல. ஆனா எந்த பொண்ணு எந்த ஏரியாவுக்கு எப்ப வந்ததுன்னு கேட்டா கரெக்டா சொல்ற. நீதான் வருங்காலம். நாடு வாழ்க. அதனால இந்த ஏழைகளுக்கு தானே செய்யறோம். வரட்டுங்களா? டிரைவர் பாவம், ஏழை பையன் தூங்கி எத்தனை நாள் ஆச்சோ. அவன் எழுப்பாத, அவன் அங்கேயே தூங்கட்டும். கண்ணு முழிச்ச உடனே அவன் எங்க போகணுமோ நம்ம கார்லயே கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துரு. நான் டாக்ஸில போய்க்கிறேன். வாங்க, நம்ம ஓடி இருக்கு, அதுல போலாம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, ஏழை பிள்ளைக்கு கார் கொடுக்கிறார் வள்ளல் ராஜசேகர். வள்ளல் ராஜசேகர் போல மனித தெய்வங்கள் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டுல மழையே பெய்யுது. இந்த ராஜசேகருடைய காரை போடுறது கூட அருகதை இல்லாத ஏழை பணாத பையன் அதுல ஏறி படுக்கிற வரைக்கும் பார்த்துட்டு சும்மா கவனிக்கல ராஜமா, அந்த காரை சோப் போட்டு நல்லா கழுவி விட்டு ராஜமா. என்னதான் கழுவுனாலும் அந்த ஏழை தொட்ட கரை போகாதுரா. முதல்ல அந்த காரை வந்த விலைக்கு வித்து தொலை. அம்மா, உன் கல்யாணத்துக்காக முதலாளிகிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன், அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் வசந்தி. தாத்தா, எனக்கு இப்ப கல்யாணம் ரொம்ப அவசியம் நான் உன்கிட்ட சொன்னேனா? இதெல்லாம் நீ சொல்லணுமா? எனக்கும் வயசாயிடுச்சு. கதை மூடுறதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை நடத்தி பார்க்க வேண்டாமா? போயிட்டு வந்துடுறேன். இங்க வர என்ன யாருமே காணோம்? பாடம் படிக்க வரல? என்னங்க சார், எவ்வளவு பெரிய சோகத்துல மூழ்கி கிடக்குறோம். பாடம் என்ன சார் பாடம்? யாரா மூழ்கி கிடக்குறாங்க? நம்ம சேரியே. என்னடா சொல்ற?
நான் சொல்லிட்டே வரேன், நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. வசந்தி, சுப்பிரமணி எல்லாம் சொன்னா. உங்க தாத்தா மேல எப்படி கொலைப்பழி விழுந்துச்சு? ராஜசேகரங்கிற ஒரு பணக்காரன் கிட்ட எங்க தாத்தா வேலை பார்த்தாரு. சண்டால உண்மையா உழைச்சு எங்க தாத்தா மேல கொலைப்பழிய போட்டு உள்ள தள்ளிட்டான். இந்த பணக்கார பாவிங்களே இப்படித்தான். வசந்தி, எல்லா பணக்காரங்களுமே கெட்டவங்க இல்ல. யார் கெட்டவரோ நல்லவரோ, எங்க தாத்தா நல்லவர். நிச்சயமா அவர் இந்த கொலையை செஞ்சிருக்கவே மாட்டாரு. ஓகே, நீ தப்பா நினைக்கலன்னா உங்க தாத்தாவை காப்பாத்த நானே ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்றேன். சார், சார். என்ன சார்? இவங்க பேர் வசந்தி. பக்கத்துல இருக்கிற குப்பத்துல தான் இருக்காங்க. ரொம்ப ஏழை. இவங்க தாத்தா செய்யாத ஒரு குத்தத்துக்காக கைது பண்ணப்பட்டு ஜெயில இருக்காரு. நீங்க தான் அவர் சார்பா இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு அவருக்காக ஆஜராகணும். நீங்க இடம் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீஸ் கொடுக்க முடியாத ஏழைங்க கேஸ நான் தொடக்கூட மாட்டேன். என் கையில கட்டி இருக்கிற வாட்சோட விலை என்ன தெரியுமா உனக்கு? அது ஏன்? இப்ப உங்க வேலை என்ன? உன்னால கொடுக்க முடியாத பெரிய வேலை. பேசாம வேற வக்கீல பாரு. உங்களால இந்த கேஸை எடுத்து நடத்த முடியுமா முடியாதா? என்னால முடியாது. அப்பா, என்னடா கத்தற? இவரு உங்க அப்பாவா? இதயமே இல்லாத பணத்தாசை பிடிச்ச இந்த வக்கீல் தான் எனக்கு அப்பா. Bloody nonsense. Get out. With pleasure. இந்த நானே நடத்துறேன். டேய், நீதான் வக்கீல் தொழிலே பண்ண போறது இல்லைன்னு சொன்னியடா. சொன்னேன். ஆனா உங்களால தூக்கி எறியப்படுற இந்த மாதிரி ஏழைங்களுக்கும் சட்டம் பயன்பட வேணாம். அதான் நானே இந்த கேஸ் எடுத்து நடத்த போறேன். வசந்தி, வா போலாம். வரேன். என்னங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலீங்க. புள்ள ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்கானே, அதை எடுத்துக்காம அவன் கூட போய் மோதிக்கிட்டு இருக்கீங்களே. இது நாள் வரைக்கும் வக்கீல் தொழிலே பண்ண போறது இல்லைன்னு சொன்னவனே எப்படி கேஸ் கட்ட தூக்க வச்ச பத்தியா? நடந்தது என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். என் பேத்தி கல்யாணத்துக்காக என் முதலாளிகிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். ராத்திரி 8 மணிக்கு பங்களாக்கு வர சொல்லியிருந்தார். நான் அன்னைக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் அங்க போனப்போ மணி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன் கூட சேர்ந்து பிசினஸ் செய்ய தயாரா இல்ல. நீ மரியாதையா எனக்கு சேர வேண்டிய பங்க பிரிச்சு கொடுத்துடு. விளையாடுறியா பார்ட்னர்? விளையாடல, உண்மையத்தான் சொல்றேன். கொடுக்கலன்னா நாம செய்யற பிசினஸ் போலீஸுக்கு சொல்லி ஒன்ன காட்டி கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. முடிவா என்ன பண்ண போற? நல்ல முடிவுதான் பண்ண போறேன். என்னாச்சு? தெரியல, சட்டையை ஊத்து பாப்போம். அடிச்சானோ கடிச்சானோ? ஐயோ, ஒண்ணுல. ஏய், என்னது? கையை காமிங்க. எனக்கும் ஒரு தொண்டை தேவைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அந்த ராஜசேகரன் நிழலா தொடர்ந்து அவனை கையும் களவுமா சட்டத்து கையில பிடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் இந்த லெவலாம் பண்றேன். ஓகே, வரட்டுமா? நானும் உங்க கூட வரேன். பூனைய மடியில கட்டிட்டு சவுனம் பார்க்க சொல்றியா? வேணாம், நான் வரேன். உன் மூக்கு ரொம்ப அழகா இருக்கு. வரேன். മുറിയില്ല, സോറി. என்னது முறி? സിംഗിളും ഇല്ല, ഡബിളും ഇല്ല, കോട്ടേജും ഒന്നും വേക്കൻസി ഇല്ല. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க சார். நான் இந்த ஊருக்கு புதுசு. வேற எந்த ஹோட்டலையும் எனக்கு ரூம் கிடைக்கல. கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். യു നോ ഇംഗ്ലീഷ്? தெரியாது. ഇംഗ്ലീഷ് പറഞ്ഞുകൂടാ, മലയാളം പറഞ്ഞുകൂടാ. ഹോട്ടലിൽ മുറി വഹിക്കാൻ വന്നിരിക്കുന്നു ഓരോരുത്തരും. നിങ്ങൾ പറയുന്ന സംസാരം എനിക്ക് പുരിയില്ല. எனக்கு சம்சாரமே கிடையாது சார். ആകപ്പാടെ കുഴപ്പമായില്ല, ഇത് എന്തോ ചെയ്യും? സാർ, എക്സ്ക്യൂസ് മീ, 1 minute. യെസ്. ഇയാൾ തമിഴാണെന്ന് തോന്നുന്നു. ഇവിടെ മുറിയൊന്നും കാര്യമില്ല. ഞാൻ പറഞ്ഞിട്ട് ഇയാൾക്ക് മനസ്സിലാകുന്നില്ല. സാർ തമിഴിലൊന്ന് പറഞ്ഞ് മനസ്സിലാക്കി കൊടുക്കണം. പറയാം. தம்பி,
இங்க ரூம் இல்லையா? வேற ஹோட்டல் பாருங்களேன். சார் நீங்க தமிழ்ல? பச்சையான பரமக்குடி தமிழ. நான் தூத்துக்குடி சார். ஒரே தமிழ் குடி, ஆனா ரூம் இல்லையா? என்ன பண்றது சார்? நான் பிசினஸ் விஷயமா இந்த ஊருக்கு வந்தேன், ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க தப்பா நினைக்கலன்னா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ராத்திரி மட்டும் உங்க ரூம்ல தங்கிக்கலாமா? எனக்கு ஆட்சேபம் இல்ல. என் கூட என் தம்பி இருக்கான். ஒரே ரூம்ல 3 பேர் தங்கறதுக்கு இந்த ஆளு சம்மதிக்கணுமே. சார் கேட்டு பாருங்க சார். சொல்றேன். സാറേ ഒരു ചെറിയ ഓബ്ലിഗേഷൻ. ഈ ഒരു രാത്രി മാത്രം ഇയാൾ ഞങ്ങളുടെ കൂടെ താമസിച്ചൂടെ? നോ 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 നോ. ഡബിൾ റൂമിൽ 2 പേരിൽ കൂടുതൽ താമസിക്കാൻ ഒക്കെയില്ല. ദാറ്റ് ഈസ് അഗൈൻസ്റ്റ് ദി റൂൾസ്. അല്ല, എക്സ്ട്രാ ബെഡിന് ഞങ്ങൾ പേ ചെയ്തോളാം. എക്സ്ട്രാ ബെഡ് കിട്ടുമോ ഞാൻ നോക്കട്ടെ. എക്സ്ട്രാ ബെഡ് കിട്ടിയില്ലെങ്കിൽ നിങ്ങൾ 2 പേരും ഒരേ ബെഡിൽ മാനേജ് ചെയ്യേണ്ടി വരും. என்ன சார் சொன்னாரு? எக்ஸ்ட்ரா பெட் கிடைக்கலன்னா 2 பேரும் ஒரே கட்டில படுக்கணுங்கிறாரு. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க. வாங்க. ஆமா, நீங்க மெட்ராஸுக்கு அடிக்கடி வருவீங்களா? இல்லையா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. உங்க மூக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்குங்க. ஐயோ, நீங்க இதை பார்த்துக்க முடியாது சார். நான் என்ன விட்டா தூத்துக்குடி விட்டா என்ன அவ்வளவுதான். சரி, நீங்க எங்கே இருக்க? நான் ஒரு அவசர வேலையா வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க சார் போறீங்க? என் தம்பி வண்டியில காத்துட்டு இருக்கான், போயிட்டு வந்து. சார் நான் வரேன் சார். என் சொந்த வேலையா போறேங்க? சார் எனக்கு ரூம்ல தனியா இருக்க பயமா இருக்கு, வரேன் சார். சரி வாங்க. எப்ப இந்த விவாகம்? ஒரு மோனே மூதல் இங்க வந்த உடனே கல்யாணம். சரி வா. என்ன கேப்டன், எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன் சார். செக்யூரிட்டி பக்கா சார். மாதவி, ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்திருக்கிறேன். வழக்கம் போல சாப்பாட்டை ரூமுக்கு வெளியே வச்சிரு. வேணுங்கிற போது நான் எடுத்துக்கிறேன். வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. கேப்டன், மாதவிக்கு எப்ப கல்யாணம்? நடக்கும் சார், நடக்கும். கல்யாணம் நடக்கும். நீ செத்தாலே என்ற கல்யாணம் நடக்கும். கோவிச்சுக்கார மோனே, உன் முறை மாப்பிள புலி வேஷம் பூதலிங்கம் வருவான். அவன் வந்த உடனே கல்யாணம். சின்ன பிராயத்திலே புத்தி கெட்டு போய் புலி வேஷம் போட்டு இந்த ஊரை விட்டு ஓடினவன் அவன் எப்ப வரும்? எந்த கல்யாணம் எப்ப நடக்கும்? எந்த குருவாயிரப்பா? என்னடா? 2 மணி நேரமா இப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன். கழுத்து சுலிக்குதுபா. அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது. தம்பி, உனக்கு கழுத்து வலிக்கல? நெஞ்ச தொட்டு சொல்லு. சரி, வலிக்குது விடு. நம்ம ஏன் அப்படி நிக்கிறோம்? உள்ள போயிருக்கான். எப்ப எப்படி வெளியே வருவான்னு தெரிஞ்சுக்க வேணா? உனக்கு இவ்வளவுதானே தெரியணும். நான் கேட்டு சொல்லிடுறேன். டேய், இருடா பைத்தியம். மாறி நிக்கணும். சாரி, நடு ரோட்ல நிக்கிறது. நாம எப்படி நின்னா இவனுக்கு என்ன? என்னமோ மாறி நின்னுன்றானே, இவன் யார் சொல்றதுக்கு? சொல்றது கேட்டா. மாறி நின்னுன்றியா? தம்பி இப்படி வா. டேய், உன் கைய பாத்தியா? பார்த்தேனே. அதுல 6 மோதிரம். வளராத, ஒரே ஒரு மோதிரம் தான் இருந்துச்சு. முட்டாள். 6 நீ எழுத்து போட்ட மோதிரம்டா. அதனால ராஜசேகர். நீ என்ன பண்ணி அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்ற மாதிரி எல்லாரையும் ராஜசேகர்ன்ற? இவன் தாடியெல்லாம் வச்சிருந்தானே. எனக்கு நம்பிக்கை இல்லை. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்க அந்த மிலிட்டரிக்காரன் புலி வேஷ பூஜலிங்கத்தை எதிர்பார்க்கிறான். இது யாருக்கு புலி வேஷம் போடுறது? அதானே, யாரு இப்போ? முறத்தால புலி அடிச்சு விரட்டி இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன விளக்குமாறு? ഞാൻ കാസാണ്. തമിഴ് അപ്പനക്കും കേരള അമ്മയ്ക്കും പിറന്നവളാണ്. എനിക്ക് ഈ വിളക്കമാരെ മതി. ஐயோ, ஐயா, புலி கண்ணாடி போட்டிருக்கு. அறிவு கட்ட மாமா, நான் புலி இல்ல, உன் பாப்பட புலி வேஷ பூதலிங்கம். நல்ல ஐடியா சார். புலி வேஷம் போட்டு உங்க தம்பியை சேர்த்து விட்டீங்களே, எதுக்காக சார்?
இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சரி, இப்ப நான் குளிக்கட்டுமா, நீங்க குளிக்கிறீங்களா? நீங்க குடிங்க சார், நீங்க குடிங்க. ரைட். காக்கா காக்கா கனகவேல் காக்கா. நடுங்க நடுங்க, உடம்பெல்லாம் நடுங்க. എത്ര ദിവസമായി? தாத்தாக்கு ദിവസമായി, பாட்டிக்கு ദിവസമായി, குண்டு பாட்டிக்கு நாளைக்கு கொடுக்குறோம். ഇത്ര ദിവസമായിട്ട് നിങ്ങൾ എവിടെ ഇരുന്നു? அத்தை கேக்குறியா நீ? அது ஒரு பெரிய கதை. என்ன துண்டை கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போய் குளிங்க. அட போங்க சார்னா, போங்க. ஐயோ. ஏன் சார் குளிக்க மாட்டீங்க? டைம் ஆகுது இல்ல, குளிங்க சார். இப்ப நீங்க குளிக்கிறீங்களா, நான் வந்து குளிப்பாட்டி விட்டுமா? சொல்லிக்கிட்ட வசந்தி, நீ என்னை ஏமாத்தினாலும் உங்க மூக்கு காட்டி கொடுத்துருமே, உன் முகம் எனக்கு மனப்பாடம். എനിക്ക് ഇങ്ങനെ ഊഞ്ഞലാടി കുളിക്കണമെന്ന് വളരെ ആശ. எனக்கு இப்படி ஹோஸ் பைப்ல உனக்கு தண்ணி காட்டணும்னு வளர தலையெழுத்து. வளர்ந்தப்புறம் வளர ஆசையம். மாதவி, എന്താ ചേട്ടാ? பயங்கர சேட்டை. ஒண்ணு இல்ல மாதவி, உங்க முதலாளி ராஜசேகரர் காசு சேகரார். சரி, அவரு என்ன தொழில் பாக்குறாரு? ஒண்ணு இல்ல, ஒரு நல்ல வேலைகளை கிடைக்குமோன்னு. നിങ്ങൾക്കോ? எனக்கு என்னத்துக்கு வேலை? நான் எப்படியே சந்தோஷமா உனக்கு தண்ணி காட்டுன்னு இருந்துருவேன். எனக்கு ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாவம் கல்யாணமானவன் வேலை இல்லாம திண்டாடுறான். அந்த ஜோடியில யாராவது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா கூட போதும். ഇവിടെ വേലയില്ല. പിന്നെ ആ ചേട്ട വീട്ടിൽ ലില്ലിന്റെ വീട്ടിലെ വേല ഉണ്ടു. അവിടെ പറഞ്ഞു വേലക്കാരിയെ ചേട്ട് വിടും. അമ്മേ, വേലക്ക് ആള് വേണമെന്ന് പറഞ്ഞല്ലേ? ഇതാ வணக்கங்க. என்ன பேரு, எந்த ஊரு? என் பேரு செல்லம். என் பேரு செல்லம், ஊரு திருநெல்வேலி பக்கம். இன்னைக்கே வேலையில் சேர்ந்துக்க, இங்கேயே தங்கிக்கலாம். நான் இவங்களோட தங்கிக்கிறேங்க. சரி, சம்பளம் என்னன்னு பேசிக்க, வேலை என்னன்னு காமி. வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யணும். செய்வேனுங்க. வரு. என்னம்மா? யாருடைய இது அங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறது? ஏய், யாருன்னு கேக்குறேன்ல, நீ அங்கேயே பார்த்துட்டு இருக்க? அது ஒண்ணுமில்ல, எனக்கு தூரத்து உறவுங்க வேலை தேடிக்கிட்டு வந்திருக்காரு. ஓ, ஐ சீ. அவனுக்கு நான் வேலை கொடுக்குறேன், போய் கூட்டிட்டு வா. ஏய், கூட்டிட்டு வான்னு சொன்னேன். எனக்கு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கூட்டிட்டு வா. நல்ல அழகா ட்ரெஸ் மாத்திக்கிறேன். போ. நெஞ்ச பாருங்க. என் நெஞ்சில்ல உங்க நெஞ்சு. சரியான நாட்டுக்கட்ட. இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்துரு. என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? அப்பப்ப சொல்றேன். சரி. உன் பேர் என்ன? கேகோ பாண்டியனுங்க. அது என்ன கேகோ பாண்டியன்? தாத்தா பேரு கசபதிங்க, அப்பா பேரு கோலப்ப. கேகோ பாண்டியன். லவ்லி நேம். ஏன் பாண்டியன், உனக்கு என்னென்ன எக்ஸசைஸ் செய்ய தெரியும்? தண்டாளுவீங்க, பஸ்கி தெரியுங்க,
கேரளா சுத்துவேன், கிட்டத்தட்ட எல்லாமே செய்வேனுங்க. செக்ஸ் தெரியுமா? என்ன அப்படி பாக்குற? செக்ஸும் ஒரு எக்ஸசைஸ் தான். உனக்கு தெரியுமா? செக்ஸ் என்னங்க? தெரியாதா? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம பீச்சுக்கு போவோம். அங்க நான் சொல்லித்தரேன். என்ன கிளியிற சத்தம் கேக்குது? நான் தான் கிழிக்கிறேன். ஏ, என் துண்டை ஏன் கிழிக்கிறியா? அவளை கிழிக்க முடியல, அதனாலதான் உங்க துண்டை கிழிக்கிறேன். நானும் உங்க கூட பீச்சுக்கு வருவேன். சரிமா, வந்து அனுபவி. ஏய், உனக்கு குடுமி இருந்தது எவ்வளவு சௌரியமா போச்சு பத்தியா? பொம்பளை மாதிரி நடிச்சு ராபர்ட்டே ஏமாத்திட்டியே. எவ்வளோ நீங்க யாரு? உண்மையை சொல்லுங்க. ராபர்ட் வா அப்பன் தானே? நீ உண்மையை சொல்லு. பாத்ரூம்ல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? ராபர்ட் ஆட்டி வைக்கிற பொம்மைனா ஆண்வாடியே படவிடாம இங்க என்ன அடிமை மாதிரி அடைச்சு வச்சிருக்கான் அந்த கிழவை. நீங்க யாரு? நான் ஒரு லாயர், ஊரு மெட்ராஸ். பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த ராஜசேகரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். ராபர்ட்டும் ராஜசேகரும் ஒரே ஆள் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ராஜசேகரை கைது பண்ண நீ உதவி செஞ்சேன்னா உனக்கும் விடுதலை கிடைக்கும், எனக்கும் வந்த காரியம் முடியும். விடுதலை கிடைக்கும், ஆனா மறுவாழ்வு கிடைக்குமா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு மறுவாழ்வு கொடுக்கறேன்னு சொல்லுங்க. ராபர்ட்டை பத்தின எல்லா உண்மைகளையும் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கறேன். என்ன உண்மைகள்? ராபர்ட் கள்ள நோட்டு அடிக்கிறான். அதுவும் இந்த நாட்டு நோட்டு இல்ல, இன்டர்நேஷனல் கரன்சி. அந்த பிளாக்ஸ் எல்லாம் இந்த வீட்டுல தான் இருக்கு. அது இருக்கிற இடம் அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அந்த இடத்த உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். தேங்க்யூ. வாங்க. துபாய் போனவன் இங்க எப்படி இருக்கான்னு அதிர்ச்சியா இருக்கா? பாத்ரூம்ல உன் ஃப்ரெண்டு பிரேமா இருக்கான்னு நீ சொன்ன உடனே எனக்கு சந்தேகம் வந்தது. எவ்வளவு தூரம் நீ போறேன்னு பாக்குறதுக்காகத்தான் இங்க காத்திருந்தேன். வெல்டான் லிலி, உன்னை இத்தனை வருஷம் வச்சு காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றியோட நடந்துகிட்டேன். ஆல்ரைட், என்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி நீ அப்ரூவ் ஆகி புது வாழ்வு தேடிக்கோ. எனிவே, நாம நண்பர்களாவே பிரிவோம். என்ன என்ன சொல்ற? என்ன? இது ராஜசேகர் வீடு. உள்ள யார் வராங்க போறாங்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். சார், ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஜோஷம் பாக்குது, ஜோஷம் பாக்குது. ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஜோஷம் பாக்குது.
தாடியால ஒற்ற அடிக்கிறார். வக்கீல் குமார் என்ன சொல்றாரு? உன் மனதில் இருப்பவன் ஒரு இளைஞன். அவனோ அழகன், மன்மதன். அவன் பெயர் பாலு. குமார் என்னும் வக்கீல். ஐயோ கரெக்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? ரேக சொல்லுது, ரேக சொல்லுது. என்ன சொல்ற? நீ அந்த அடி மடையோ அவரை பத்தி மடைய கிடையாது சொன்ன கெட்ட கோவம் வரும். தொந்தி கரைஞ்சிரும், ஜாக்கிரதை. நோ, இவன் தப்பா டிரான்ஸ்லேட் பண்றான். அவரை பத்தி ரேகை என்னையா சொல்லுது? சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்னு சொல்லுது. எப்போ கல்யாணம்? எப்ப கல்யாணம்னு கேக்குறான். நாங்க 2 பேரும் நினைச்சிருக்கிற காரியம் முடிஞ்ச உடனே. குமார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். குமாரா? வசந்தி, சொல்லக்கூடாது, பாஷை மாறி போச்சுன்னு. இந்த ராஜசேகர கண்காணிக்கிறதுக்காக மாறுவேஷம் போட்டுக்கிட்டு வந்தோம். உன்னை பார்த்ததும் விளையாட்டோம். இந்த ராஜசேகர் வீட்டுல இருந்து சாமியார் பசங்க வெளில போறானுங்க. நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, குமார் கூட இங்க இல்லையே. நீ இந்த இடத்த பாத்துக்க, நான் அதோ வந்துடுறேன். பால் வேற தனியா இருக்கான். இதெல்லாம் இங்க கொடுத்ததான் நினைச்சுக்க. நான் வரேன். சரி, போறதுக்கு முன்னாடி உங்க ஞாபகார்த்தமா ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போங்களேன். ஐயா, என்னங்க இது? என்னங்க? என்னென்ன என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரும்போது உனக்கு காதல் வரல. இப்ப இந்த தொப்பையும் தொந்தியமா வந்திருக்கும் போது தான் காதல் வந்திருக்கு. இந்த தொப்பையை நீயே வச்சுக்க. கல்யாணம் ஆனதும் ஒரு ஒரிஜினல் தொப்பையை நானே உனக்கு ஆசையா கொடுக்குறேன். மூக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆளுங்க இந்த வீட்ல இருந்து 2 சாமியார் இப்படி போனாங்க. அவங்க பின்னாடியே போனார். அதுக்கப்புறம் காணும். என்னடா சிரிச்சுட்டே சொல்ற? முடியாது. பாலு, அப்புறமா சொரி பையில என்ன இருக்குன்னு பாப்போம். என்னடா இது? ஒரே நாட்டு வெடிகுண்டா இருக்கு. தூக்கி போடு, தூக்கி போடு. ஆடாத. பேப்பர் என்ன முறுக்கு என்னன்னு பாப்போம். பேப்பர்ல வெடி வராதே. ராஜசேகர் உடல் ஊனமுற்றோர் பள்ளி, உதகமண்டலம். ஓ, சோ இந்த ராஜசேகர் இந்த பள்ளிக்கூடத்து பேரை வச்சுக்கிட்டு ரகசியமா வெடிகுண்டெல்லாம் தயார் பண்ணி இந்த சாமியாரங்க மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்றான்னு நினைக்கிறேன். ஊட்டி போனா உண்மை எல்லாம் புரியும். இருந்தாப்புல இருந்து திடீர்னு ஓவர் ஆக்ட் பண்ணி வம்புல மாட்டி விட்டுறியா நீ? அங்க பாரு. ஏப்பா, ஊட்டிக்கு வந்த உடனே எனக்கு ஒரு அரப்பாட்டை மாத்தி பைத்தியக்காரனாக்கி விரல சூப்ப விட்டு நீ உன் காதலிக்கு லவ் லெட்டர் எழுதுறியா? வசந்தி கிட்ட சொல்லிக்காம வந்துட்டோம். அவளுக்கு ஒரு 4 வரி எழுதி போடலாம். என்னதான் கொண்டா 4 வரியா? இது ஒரு நாவலே எழுதுன மாதிரி இருக்குது. ராஜசேகர் உடல் ஊனமுற்றோர் பள்ளிக்கு போறதுக்குள்ள எனக்கு உண்மையிலேயே கால் ஊனமாயிடும் போல இருக்குது. எது ஊனமானாலும் சரி, கண்டுபிடிக்க வந்ததை கண்டுபிடிக்காம போக முடியாது. எதுக்கு எனக்கு இந்த பைத்தியக்கார வேஷத்தை கொடுத்த? உனக்கு அதுக்கான அம்சங்கள்லாம் இருக்குடா கண்ணா. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது, சிரிப்பு வருது. லாஃப்டர். நீ வச்சுக்கப்போ. There you are.
அண்ணே வீட்டுல ஜமகாலம் காணும்னு சொன்னியே ஆமா. திருடிட்டான். டேய், Nasty sound, nasty boy. என் பிரதர் சார் இது. Oh, sorry. So, sweet boy, I like very much. ஸ்வீட்டா இருக்கா? நீ துண்டு என்ன கேக்குறடா பேமானி? ச்சே, என்னது தொலைவா பாக்குறதுக்கு சின்ன பையனா இருந்தா பேசுற பேச்சல பார்த்தா பெரிய பையன் மாதிரியா இருக்குது. நீ சின்ன பையனா பெரிய பையனா? நான் பெரியவன் ஆயிட்டேன். எப்ப சார்? அது சும்மா விளையாடிட்டே இருக்கும்போது அகஸ்மாத்தா தடிக்கு விழுந்ததுல தலையில அடிபட்டு இந்த மூளையே வளரல சார். தெரியுது, வெளியே கொப்பளிச்சுன்னு வந்துடுதே. அது மூளை இல்ல சார், முடி. ஐயோ, அச்சச்சே, இந்த சவுண்ட் எனக்கு அலர்ஜியா இருக்கு சார். ஆமா, உச்சப்புளியா இருக்கு வேண்டுதல? ஆமா. வெரி குட், வெரி குட். ஆமா, இங்கே எதுக்காக வந்தீங்க? இங்க ராஜசேகர் எஸ்டேட்ல உடல் ஊனமுற்றோர் பள்ளி அப்படின்னு இருக்குன்னு சொன்னாங்க. அதுல இந்த மாதிரி பசங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதான் பிரின்சிபலை பார்க்கலாம்னு புறப்பட்டோம். பிரின்சிபலை பார்க்கணுமா? ஏன் வரல பாருங்க. இதோ இவ்வளவு சுத்தி வளைச்சிருக்க வேணாம். என்னடா அது ஒண்ணு கூட பைத்தியமா இருக்கா? நோ, ரியலி ஐ அம் தி பிரின்சிபல். இந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத பசங்களை டெஸ்ட் பண்றப்ப மட்டும்தான் அவங்க லெவலுக்கு இறங்கி போயிடுவேன். பயப்படாதீங்க, கூட வாங்க. பா, உன் பேர் என்ன? குமார். உன் பேருப்பா? சுமார். மிஸ்டர் சுமார், உங்களை நான் இப்போ டெஸ்ட் பண்ண போறேன். ஒரு பொட்டக்கோழி முட்டை போட்டு அடக்காத்து குஞ்சு பொரிச்சுது. அந்த குஞ்சை பார்க்கறதுக்கு தகப்பன் சேவல் ஆவலா ஓடி வந்தது. குஞ்ச பார்த்தா கோழி குஞ்சு இல்ல, அது வாத்து குஞ்சா இருந்தது. கோழிக்கு எப்படி வாத்து குஞ்சு பிறக்கும்? தெரியலையே சார். டேய், தெல்ல. நீங்களே சொல்லிடுங்களேன் சார். என்ன சார்? ஒரு ஃபேமிலி நம்ம ஸ்பாயில் பண்ணதா இருக்கக்கூடாதுப்பா. அந்த பொட்டை கோழியில நடத்த கெட்டது. ஏன் துப்பிட்டே? பா, இந்த மாதிரி கேள்வி நான் கூட தான் கேட்பேன். கேளு. மீன் சாப்பிடும்போது முள்ளு குத்தாம இருக்க என்ன செய்யணும்? தெரியலப்பா. செருப்பு போட்டுக்கிட்டு சாப்பிடணும். ஏயா, முள்ளு என்ன மீன்ல இருக்குது? நான் சொன்னேன் தரையில இருக்குது. எப்படி? சும்மா தெரியுமா? என்னப்பா, என்ன பண்ணுது? கொமட்டுது சார். இதுதான் இந்த மீன் கதை எல்லாம் சொல்லக்கூடாதுன்றது. ஞா, ஞா. ஓஹோ, பாயிண்ட் அங்க இருக்குதா? திரிக்கிறேன். சரி வாங்க. உங்க பாயிண்ட் இங்க இருக்குதா? வரல போட்டுக்கோ, வரல போட்டுக்கோ. என் வரல இல்ல, உன் வரல போட்டுக்கோ. உட்காருங்க. ஆமா, நீங்க யாரு? பைத்தியம். டேய், சும்மா இருடா. சார், என் பிரதருக்கு கொஞ்சம் அதான் உங்க ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு கூட்டிட்டு வந்தோம். வர்ற வழியில பிரின்சிபலை பார்த்தேன். நோ நோ, ஐ ஆம் தி பிரின்சிபல் அண்ட் தி கரஸ்பாண்டன்ட். அப்ப இவரு சமகாட்டியம். பசிக்குதே அண்ணே, பசிக்குதே. டச்சி, சும்மா இரு. ஏதாவது எடுத்துட்டு வாங்க. சரி சரி சரி, போய் ஏதாவது திக்கிறது எடுத்துட்டு வாங்க. பையனை கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன். ஆனா இன்னைக்கும் நாளைக்கும் ஸ்கூல் லீவு. நாளைக்கு அவனை சேர்த்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம். தேங்க்யூ சார். அவனை சீக்கிரம் குணப்படுத்திடுங்க. இது லட்டு இல்லை, வெடிகுண்டு. தட் மீன்ஸ் பாம். பாம். சீனோ, பாம் இல்லடா, அது லட்டு. சாப்பிடு. நோ, இது பாம் தான், வெடிகுண்டு தான். இது வெடிக்க போகுது. நீங்க எல்லாம் சாக போறீங்க. நான் தப்பிச்சுக்கிறேன், நான் தப்பிச்சுக்கிறேன். மிஸ்டர், நீங்க உட்காருங்க. நீங்க பயப்படுற மாதிரி சீனு ஒண்ணு ஆபத்தானது இல்ல. இந்த பள்ளிக்கூடத்திலேயே பாட்டுவாதியார வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு வெடி விபத்துல அவன் கண்ணு முன்னாலேயே அவனுடைய மனைவியும் குழந்தைகளும் கருகி செத்து போயிட்டாங்க. அதை பார்த்ததுல இருந்து அவன் அப்படி ஆயிட்டான். சார், இவங்க ஊமையா? இல்லப்பா, பேச வராது. என்ன அப்படி பாக்குற? ரெண்டு என்ன வித்தியாசம்னா, அவ உடல் குணத்தை என் வாயால சொல்லி அவ உள்ளத்தை ஊனப்படுத்த நான் விரும்பல. ஓ, சாரி சார். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு குழந்தை குட்டிங்க இல்லையா? கேட்கிறாரு, பதில் சொல்லு. இவ என் குழந்தை மாதிரி.
இது வெடிக்காதே. நாளை காலையில கரெக்டா 7:30 மணிக்கு வெடிக்கிற மாதிரி ஒரு டைம் பாம்ப வச்சு அவங்கள தீத்து கட்டிடுறேன். கஷ்டமானதெல்லாம் செய்வே நீ. குட் மார்னிங் குமார். குட் மார்னிங் சார். மணி 7:25 ஆகுது. நான் வாக்கிங் போயிட்டு 8:30 திரும்பி வந்துடுவேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் நல்லா குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட ரெடியா குளிக்கணுமா? இருக்கு. நாட்டி பாய். என்னடா எக்ஸசைஸ்? மேடம், ஐயோ அங்கிள், மேடம், மேடம், ஐயோ மேடம், மேடம், ஐயோ 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 சார் 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 என்ன சார் சார் இது ஒரு விளையாட்டு பந்து இல்ல, இதுக்குள்ள டைம் பாம்பு இருக்கு. இப்ப வெடிச்சிடும், இப்ப வெடிச்சிடும். நீங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுங்க. நீங்க தப்பிச்சு ஓடிடுங்க. இல்ல சார், டைம் பாம் ஆகுது. சேலை கட்டுமா? நீ ஏன் உட்காந்துருக்க? நீ தான் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அந்த அளவுக்கு அவளுக்கு உதவி தேவைப்பட்ட இம்மீடியட்லி சிக்னல் அவளை ஷூட் பண்ண சொல்றேன். படுமா, இதுக்கு மேல கல்யாண வீட்டுக்கு போய் படம் எடுக்கணும். லைட்டா போனையா? நீ ஏன் நிக்கிற? நீ தான் ப்ளூ பிலிம் எடுக்கிறீங்க பாஸ்டர்ட்ஸ். அரெஸ்ட் ஆல் ஆஃப் देम. வெயிட் போங்க. வெரி போல்ட் இன்டீட். வெல் டன் இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ சார். இப்ப நாம அர்ச்சனாவை அரெஸ்ட் பண்ணிடலாம்ல? நோ, நாம இங்க ரைட் பண்ணி உங்களை வளைச்சு பிடிச்சிட்டோம். இந்த விஷயத்தை அர்ச்சனாவை முதலாளி கிட்ட போன்லயோ இல்ல நேர்லயோ சொல்லணும் இல்லையா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். எஸ் சார். ஹலோ ஆபரேட்டர், ப்ளீஸ் கனெக்ட் மீ டு மிஸ்டர் ரஹ்மான். பாஸ், நான் தான் அர்ச்சனா பேசுறேன். நம்ம இடத்த ரைட் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்யுது பாஸ்? மெட்ராஸ்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணை பூட்டி வச்சிருக்கிற கதவுக்கு வெளியில வலதுகை பக்கமா சாவியை வச்சுட்டு நீ நம்ம ரகசிய இடத்துக்கு போயிடு. ஓகே? ஏன் பாஸ், அவளை கொண்டுட்டா என்ன? நானோ அவ நம்ம கையில இருந்தா தான் குமார் நம்ம கையில சிக்குவான். நான் சொன்னதை செய்.
இன்னைக்கு மிட் நைட்ல போய் அவளை கூட்டிட்டு நானும் நம்ம ரகசிய இடத்துக்கு வந்துடுறேன். ஓகே? ஓகே பாஸ். மிஸ்டர் ரஹ்மான், நீங்க இந்த மாதிரி கேவலமான தொழில ஈடுபடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐ எம் ashamed of you.